ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஆனந்தி முருகேசன், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னோட பிராண்ட் நேம் நாவிருந்து ஹோம்மேட் ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து திருச்சியில மணச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான். அம்மா அப்பா தம்பி நாங்க 2 பேர் பசங்க. ஸோ எங்களை படிக்க வச்சது எல்லாமே வந்து நாங்க மணச்சநல்லூர்ல தான் படித்தோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தோம். ஸோ அப்பா வந்து ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க. ஸோ அதுல அப்பாவோட ஒர்க் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருந்தாரு. அதுல இருந்து அம்மா வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரன் பண்றதுக்காக அம்மாவும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு காலேஜ் போனோம். வீட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் நான் தான். ஸோ என்னோட ஃபேமிலியில் ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனாக உள்ளே போனோம். படித்தது பிகாம் திருச்சியில் எஸ்ஆர்சி காலேஜில் தான் படித்தேன். ஸோ நெக்ஸ்ட் எம்காம் பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டு அப்போவே வந்து குக்கிங்கில் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் அம்மா எப்போதும் சொல்கிறது வந்து எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் வந்து உனக்கு பொழைக்க தெரியணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு விஷயங்களா கற்றுக்க ஆரம்பித்தோம் ஃபுல்லாகவே. சின்ன வயசுலேயே வந்து நாங்கள் காலேஜஸ் போகும்போது அப்பா சொன்னார், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அப்போ தான் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு யோசிக்க தோணும் அப்படிங்கிறது எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு விதை எங்களுக்கு. ஸோ அதில் இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. 12th முடித்தோம். 12th முடித்தோடனே வந்து எங்களை வந்து எங்கள் அப்பா எல்லா ஸ்கூல்லையும் வந்து வெக்கேஷன்ஸ் கிளாஸ் போடுற மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண விட்டார். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சென்டர்லேயே வந்து நான் வந்து பார்ட் டைம் ஜாபாக ஜாயின் பண்ணேன். காலேஜ் முடிச்சுட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ண அதுலேருந்து எனக்கு கிடைச்ச அமௌண்ட் சின்னதாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேர்த்து வச்சு என்ன நெக்ஸ்ட் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக செக்மெண்ட் பண்ணி பிளான் பண்ணோம். ஸோ காலேஜ் முடிச்சுட்டும் ஒர்க் பண்ணேன். ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து சென்னையில் ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச் மேரேஜ். எந்த அளவுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு குட்டி பிரின்சஸாக நான் இருந்தேனோ அதே பிரின்சஸ் லைஃப் வந்து எனக்கு இங்கே மேரேஜ் லைஃப்லையும் கிடைச்சிது. ஸோ ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு ஃபீல் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் எனக்கு கூட இல்லை. ஏன்னா வந்து என்னோட அத்தையும் மாமாவும் அவ்வளோ நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் ஸ்பேஸாக வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் திவாகரன். ஷீ இஸ் அ பேக் போன் ஃபார் மை பிஸ்னஸ். ஒரு டைமும் நான் வந்து இது பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஷீ செட், நீ பண்ணுமா, எதுனாலும் ஓகே, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் கொடுத்த ஒரு இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இந்த பிஸ்னஸ் நான் சொன்ன என்னோட பிஸ்னஸ் நாவிருந்து அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோம்மேட் ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஃபுட்டில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹெல்தி ஃபுட்ஸு பின்னாடி வந்து பேக்கேஜ் பார்த்து இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கார்ப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த இதில் ஸ்நாக்ஸுக்கு நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரும்போது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. அந்த கொஷின் மார்க்குக்கான ஆன்சராக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது நானும் என் சிஸ்டர் இன்லா நர்மதாவும் சேர்ந்து தான் பண்ணோம். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பாண்டிங். ஷீ இஸ் மை சோல் ஃபார் மீ. ரியலி ஐ மிஸ் ஹர் ஹியர். அவங்களும் நாங்களும் சேர்ந்து தான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் ரைட்டர். பிளாக்ஸ் எல்லாமே வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆன் எம்எஸ்எம்இயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பிளாக்ஸில் இருந்து ஒரு டிஷ்ஷஸாக நாங்கள் செஞ்சு கற்று எல்லாமே நாங்கள் புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இதை கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு எல்லாமே நியூ மேரிட் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 குட்டி பொண்ணுங்க, எனக்கு வந்து ட்வின்ஸ் பையனுங்க 2 பேர். ஸோ எங்களோட பசங்க க்ரோன் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது எங்களால் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் போகலை. ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் அதை செஞ்சுட்டு இருந்தோம். எங்களோட பசங்களுக்காக எங்கள் பசங்களுக்கு வெளியில இருந்து எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போ பேக்கரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மைதா, டால்டா அண்ட் தென் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கலர்ஸ், மெயினாக வந்து கலர்ஸ், சுகர் அது எல்லாமே போட்டு தான் இருக்கும். அது எதுவுமே வந்து பசங்களுக்கு ஹெல்த் கிடையாது. அப்படிங்கிறதுனால பசங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் பசங்களுக்கு நாங்களே செஞ்சு கொடுத்தோம். எங்களோட குக்கீஸ், எங்களோட ப்ரௌனீஸ்,
கிரானுலா பாஸ், லட்டு வெரைட்டிஸ் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடு நட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களோட பசங்களுக்கு நாங்கள் பண்ணது இதே வந்து ஒரு கெஸ்ட்டாக நாங்கள் வீட்டுக்கு போகும்போது அடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம். ஒரு பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு போகாமல் செஞ்சு எடுத்துகிட்டு போனது வந்து அவங்களுக்கு வெரி டச்சட் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து நீங்கள் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான் எங்களோட நான் விருந்து ஹோம்மேட் ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். எவ்ரி பைட்ஸ் டெல்ஸ் அ ஸ்டோரி அப்படிங்கிறது தான் எங்களோட டேக்லைனாக நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் அடுத்தது இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த சேல்ஸ் வரும்போது நாங்கள் வச்ச ஒரு யூஎஸ்பி வந்து மெயின். என்ன யூஎஸ்பி வச்சோம் அப்படின்னா எங்களுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் நோ மைதா, நோ சுகர், நோ அன்ரிஃபைன்ட் ஆயில்ஸ், எல்லாமே இதில் எதுவுமே எங்களோட இதில் கிடையாது. எல்லாமே வந்து மில்லட் பேஸ்டு, வீட் பேஸ்டு, ஜாக்ரி, பட்டர், கோகனட் ஆயில் பேஸ்டாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் மெயினாக இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரோட அவங்களோட கஸ்டமைசேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்களோட ஸ்நாக்ஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ மெயினாக எங்களோட டார்கெட் ஸ்நாக்ஸ் வந்து கிட்ஸுக்காக மட்டும்தான். ஸோ எல்லாருக்கும் பேரண்ட்ஸிங் ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கொடுத்தாங்க. கிட்ஸு சாப்பிடும்போதும் வந்து ரொம்ப என்ஜாயாக சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்த எங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கொடுத்தது வந்து ராகி லட்டு அப்படின்னு என் பையனுக்கு தெரியல, நீங்கள் கொடுத்தது வந்து எனர்ஜி பார்னே அவன் கண்டுபிடிக்கல, ஸோ அந்தளவுக்கு அவன் சாப்பிட்டான். நார்மலாக ஒரு நட்ஸு கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான், ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டான். பட் அவனுக்கு வந்து நீங்கள் கொடுத்த லட்டு எனர்ஜி பார் வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 3வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த மார்ச்சில் இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 2000+ கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த 2000+ கஸ்டமர்ஸ்லேருந்து எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறையவே இருக்காங்க. ரெகுலர் ஆர்டர்ஸ் அவங்களோட ஸ்நாக்ஸ் டப்பா காலி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க மெசேஜ் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே கொரியர் மூலியமாக தான் அனுப்பியும் நாங்கள் எங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் ஸ்டால்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஸ்டால்ஸ் வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களோட ஸ்டால்ஸ் கிட்ஸுக்கு வரும்போது கிட்ஸை தான் நாங்கள் மெயின் டார்கெட்டாக வைக்கும்போது ஸ்டால்ஸில் வந்து நாங்கள் கிட்ஸை எப்படி என்கரேஜ் பண்ணுறது, அவங்கள எப்படி நம்ம ஸ்டால்ஸுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே கிட்ஸுக்கு ஒரு குட்டியாக கேம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணி அவங்க நம்மளுடைய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ஆன் த ஸ்பாட்டில் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு யூனிக்னஸாக நாங்கள் வந்து எங்களோட பிராண்டை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். கஸ்டமைசேஷன்ஸில் வரும்போது மெயினாக நான் சொல்கிறது வந்து எங்களோட சாக்லேட் அதாவது நாங்கள் ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுற சாக்லேட்டும் சரி, குக்கீஸ்க்கு யூஸ் பண்ணுற சாக்லேட்டும் சரி, கஸ்டமைஸ்டு பண்ண சாக்லேட். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சாக்லேட் அப்படியே நம்ம கடையில் வாங்கி போடுற மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணலை. கஸ்டமைஸ்டு பண்ண சாக்லேட் தான். அதுவும் சாக்லேட்லேயும் நாட்டு சர்க்கரையில் பண்ண சாக்லேட்டை நாங்கள் மேனுஃபேக்சரர் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி தான் நாங்கள் இதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து எங்களுக்கு பெரிய யூனிக்காக எங்களுடைய பிஸ்னஸில் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு மார்க்கெட் லெவலில் நம்ம போகும்போது ஸ்டால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி, இல்லை நெய்பர்ஸ் ரெஃபர் பண்ணி, என்னோட ரிலேட்டிவ்ஸ் ரெஃபர்ஸ் பண்ணியே எனக்கு ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னோட பெரிய லெவல் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டா பேஜ்லேயும் என்னோட கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தும் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. அதில் ஆர்டர்ஸ் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராப்பர் யூஎஸ்பியை மெயின்டைன் பண்ணி தான் அவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. கஸ்டமைசேஷன்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லும் போதே மேம் எனக்கு வந்து நட்ஸ் ப்ரௌனி வேணும், இந்த நட்ஸ் ப்ரௌனி வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு நட்ஸே தெரியாத மாதிரி கொடுங்க, என் பையன் வாயில் கடிப்படக்கூடாது, என் பொண்ணு வாயில் கடிப்படாமல் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ப்ரௌனிஸ் பேக் பண்ணி கொடுத்தோம். சாக்லேட் குக்கீஸ் பண்ணி கொடுத்தோம். யூஸ்வலாக வந்து சாக்லேட் சிப்ஸ் போட்டு தான் வந்து மார்க்கெட்டில் வந்து குக்கீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் நான் வந்து என்னோட சாக்லேட்டை
போட்டே நான் வந்து சாக்லேட் குக்கீஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ இட்ஸ் லைக் என்னோட பேரண்ட்ஸ் ரிவ்யூ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் டார்க் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போகும்போது எனக்கு அது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பெரிய பிராண்டோட நம்மளோட ஸ்டார்ட் அப் பிராண்டை வந்து தே ஆர் கம்பேரிங் டு அஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குக்கீஸில் எடுத்தீங்கன்னா மோர் தென் 15+ வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஒன்றுக்கும் தனித்தனியாக ராகி, கம்பு, சோளம், வீட், சாக்லேட் குக்கீஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் குக்கீஸ், ஸோ இந்த மாதிரி 17 டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் நான் வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸ்லையும் உங்களோட ஏற்ற மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ நட்ஸ் வெரைட்டிஸ், சாக்லேட், டபுள் சாக்லேட், க்ரீம் சீஸ், ப்ரூக்கி, அந்த மாதிரி பிளாண்டிஸ் எல்லாமே நான் வந்து ப்ரௌனிஸ்ல கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட இன்னொரு ஐட்டம் அப்படின்னா கிரானுலா பார் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபிட்னஸ் பீப்புள் வந்து அவங்களோட ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக நாங்கள் கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் வந்து கிரானுலா பார். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஓட்ஸ் அண்ட் நட்ஸில் பண்ணது. சேம் இது வந்து மில்லட்ஸ்லையும் பண்ணலாம், மில்லட்ஸ் ஃப்ளேக்ஸ்லையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதோட ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஐட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி டைப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிரானுலா பாராவும் கிடைக்கும், கிரானுலா மோஸ்ட்லிஸாவும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லட்டு வெரைட்டிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டி செஞ்ச லட்டு, அந்த மாதிரி போகும்போது கிட்ஸுக்கு வந்து இன்னும் நிறைய கிரேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க என்ன சாப்பிட்றது, இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தப்போதான் இந்த லட்டு எல்லாமே வந்து எங்களுக்கு தோண ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்காக நாங்கள் கொண்டு வந்தது தான் எங்களோட லட்டூஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக என்னுடைய ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறது வந்து பீனட் லட்டு அண்ட் தென் வந்து கருப்பு உளுந்து லட்டு. ஸோ கருப்பு உளுந்து லட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக வி டூ இட் ஆன் சிசமன் ஆயில் மட்டும்தான் நாங்கள் அதில் யூஸ் பண்ணுறோம். நோ எனி கீ லைக் தட். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னுடைய நாவிருந்து ப்ராடக்ட்ஸ் இதில் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த லெவலில் நான் இதை பண்ணும்போது, இதை நெக்ஸ்ட் லெவலாக நான் கொண்டு போகும்போது கிட்ஸை தாண்டி வேற யாருக்கு நான் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிட்ஸ் கான்ஷியஸ், அதாவது வந்து ஃபிட்னஸ்ல கான்ஷியஸ் இருக்க பீப்புள் வந்து என்னுடைய ப்ராடக்டை வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மெயினாக அதில் போனது அந்த கிரானுலா பார் வந்து அவங்களோ ஒரு சைக்கிளிங் பண்றவங்களோ இல்லை வந்து ஒரு ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்றவங்களோ வந்து அவங்களுடைய மார்னிங் ப்ரொடக்டிவிட்டியில ப்ரோட்டீன் பார்த்து எடுத்துக்கிறாங்க, எல்லாமே கரெக்டான கான்ஷியஸ்ல எடுத்துக்கிற பீப்புளுக்கு வந்து என்னோட கிரானுலா பார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்மளுடைய பீப்புள் எப்படி நான் எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கார்பரேட் ஆர்டர்ஸ்ல நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். கிஃப்டிங் பர்பஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போது வந்து பர்த்டே கிஃப்ட்ஸு, கம்பெனிஸ் கார்பரேட் ஆர்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களோட ஆனிவர்சரிஸ் எல்லாமே வந்து ஹெல்த் கான்ஷியஸாக கொடுக்கறதுக்கு வந்து பீப்புள்ஸ் ஆர் ரெடி டு மூவ் ஃபார் தட். ஸோ அந்த வகையில் வந்துட்டு எங்களுக்கு அதில் இருந்தும் ஆர்டர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ அந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமைசேஷன்ஸ் தான் அதுலேயுமே எதுலேருந்து வேணும் என்ன வேணும் அப்படிங்கறத ஏத்து அதுக்கேத்த மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி நாங்க வந்து ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுல வந்து கார்பரேட் ஆர்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா லட்டு வெரைட்டிஸ் அவங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு நார்மலா ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாம அவங்க அந்த கம்பெனியே வந்து தே ரெடி டு கிவ் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஹெல்தியான ஸ்நாக்ஸா கொடுப்போம், ஏன்னா நம்மளோட பீப்புளை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இதுல வந்து அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்க எங்களை வந்து கேட்டப்போ, மேம் எங்களுக்கு வந்து எங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு நாங்கள் வந்து நல்ல ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஸோ அதுலேருந்து நான் உங்களது எடுத்திருக்கேன் அப்படியே சொல்லி தான் என்கிட்ட வந்தாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறது என்னோட மில்லட் லட்டு. ஸோ ஒரு கம்பெனிக்கு நான் வந்து லட்டூஸ் வந்து ஸ்நாக்ஸாக வந்து என்னோட இதுலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணும், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீட்டில இருந்தே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து FSSAI லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ FSSAI லைசன்ஸ் நம்ம வந்து நாங்கள் அப்ளை பண்ணி எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்காக MSME உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் நம்ம பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் செக்டர் சைட்ஸ்ல இருந்து நமக்கு நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. லைக் TN ரைஸ், TN என்டர்பிரனர்ஸ், அந்த மாதிரி வந்து TN அபெக்ஸ்ல இருந்தெல்லாம் நமக்கு வந்து நிறைய கிளாஸஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு ஃப்ரீ ட்ரைனிங்காக கிடைக்கும் போது நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி எடுத்துட்டு போகலாம். இப்போ லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா TN ரைஸ்ல இருந்து ஒரு சோஷியல் மீடியா ஆடுக்காக எப்படி நம்ம
பிஸ்னஸை ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளாஸ். ஸோ அதுல மூலியமா நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு போஸ்ட் போட்டு நம்மளுடைய கஸ்டமர்ஸ் ரீச் பண்றதுக்கும், ஒரு பிஸ்னஸை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்ததுக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு ஆடா ரன் பண்ணி நம்ம பிஸ்னஸை எப்படி இன்னும் ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க அங்க கத்துக்கிட்டோம். ஸோ அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ட்ரைனிங் செக்டர்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களோட விஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க ஹெல்தியா சாப்பிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ ஹெல்தி அப்படின்னு போகும்போது அதுல டேஸ்ட் இருக்காது அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணி டேஸ்டியாவும் நம்மளால ஹெல்தியா சாப்பிட முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் நாங்க வந்து விஷனா வச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய கிட்ஸ் அண்ட் தென் ஹெல்தி பர்பஸ் எல்லாத்துக்கும் நீங்களே பண்ணி கொடுக்கறதும் பெட்டர் தான். ஸோ அதுக்கான தேவைகள் என்னென்ன வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் பார்க்கும்போது எல்லாரோட ஃபீட்பேக்ஸும் வந்துட்டு ஓகே அப்படின்லாம் வராது, சூப்பர் அப்படின்லாம் வராது. சில கஸ்டமர்ஸ் அவங்களோட ஓன் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கும்போது we are ready to do that correction on that. நாங்கள் அவங்களோட ஃபீட்பேக்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல இருந்து தான் எங்களோட க்ரோன் அப் ஆரம்பிச்சது. அனலைஸ் பண்ணி அதை ரீக்ரியேட் பண்ணி என்ன அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த ஃபுல்ஃபில்னஸ் வரும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கும்போது தே ஆர் ரெடி டு ரெஃபர் மீ. அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க எனக்கு ரெஃபர் பண்ணும்போது எனக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் இங்க வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். வைஸ் போகும்போது நீங்க கிட்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். பட் ஆனா எந்த ஒரு கலர்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம என்னோட ப்ராடக்ட்ஸ் கொண்டு போகும்போது மாம்ஸுக்கு வந்து ஒரு மதரா வந்து தே ஆர் வெரி லைக் இட். அவங்க சொல்ற ஒரு வார்த்தையும் வந்து நிஜமாவே அவ வந்து இப்படி சாப்பிடுவான்னு நான் எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வீட்டில் வந்து எனக்கு வர ஃபீட்பேக் என்னன்னா ஹெல்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் தே கிவ் அ லிமிட்டட். அதாவது வந்து ப்ரௌனி வந்து 1 பீஸ் 2 பீஸ் தான் அப்படி கொடுப்பாங்க. பட் த கிட்ஸ் ஆர் ரெடி டு ஆஸ்க் கொஷின் என்னன்னா, நீங்க சொன்னது வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் தானே, ஏன் நான் அதை வந்து ஃபுல்லா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மதர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஃபன்னி ஃபார் தட். எதுனாலும் வந்து லிமிட்டட் டைம்ஸாக வச்சுட்டு வி கேன் டேக் இட் ஓவர் ஃபார் இட். என்னோட பிராண்டோட விஷனாக நான் கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாவிருந்து அப்படிங்கிற பிராண்ட் வந்து இப்போதைக்கு வந்து சென்னை அண்ட் தென் அவுட் ஆஃப் த சென்னையில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து தமிழ்நாடு லெவல்லையும் நெக்ஸ்ட் இந்தியா லெவல்லையும் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட மெயின் விஷனாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் வளர்ந்தால் மட்டும் போதாது, எங்களோட சேர்ந்து எங்களை மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் லெவல் மூவ்மெண்ட்டுக்கான என்ன தேடல் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு இதுலையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். ஒரு ட்ரஸ்ட்டை வந்து மெயினாக வந்து பில்ட் பண்ணணும். கஸ்டமர்ஸ்க்கு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை பில்டிங்க்கு என்ன நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர்ஸ் கிட்டேயும் அவங்களோட ஃபீட்பேக் என்ன, அவங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் இன்பர்சனாக நாங்கள் கால் பண்ணி கேட்டு அவங்களோட ரிவ்யூஸில் நாங்கள் கேட்டுக்கிறோம். அவங்களோட சேஞ்சஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு இதுலேயும் எனக்கு வந்து இதில் டேஸ்ட்டு பார்த்தேன், லாஸ்ட் டைமை விட இந்த டைம் எனக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனந்தி அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களோட டேஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் வர்ற மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த டேஸ்ட், அதாவது ஒரு பேக்டு ஃபுட் அப்படின்னு போனாலே அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், கலர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேரண்டிங் மைண்ட் செட்டை வந்து நாங்கள் பிரேக் பண்ணணும். அந்த பிரேக்கிங்கான கான்சென்ட்ரேட் தான் நாங்கள் வந்து படுத்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்நாக்ஸ்லேயும் நாங்கள் ஓப்பனப்பாக ட்ரூவாக வந்து ஓப்பன் அப் பண்ணி காட்டுறோம். எங்களோட பிராண்டிங்கில் எந்த ஒரு இதுலேயும் கலர்ஸ் இல்லை, நாங்கள் மைதா ஆட் பண்ணலை, சுகர் ஆட் பண்ணலை அப்படிங்கிற க்ளீன் லேபிளிங்கில் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இதை தான் வந்து நெக்ஸ்ட் லெவலாக நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ நாவிருந்தோட நெக்ஸ்ட் பிராண்டிங் பெரிய லெவலில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான தேடுதல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்மளோட பிராண்டை ரன் பண்ணுறோம்,
எடுத்துட்டு போறோம் அப்படிங்கும்போது அதுக்கான என்ன மாதிரி பண்ணணும்? சோஷியல் மீடியால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உள்ள நுழையும்போது ஒரு ஹோம் என்டர்பிரனரா நான் உள்ள வரேன். எனக்கு ஆட்ஸ் போட மட்டும் தான் தெரியும். டெய்லி ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இத நான் மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பார்த்தேன். ஸோ அதுக்கான மென்டர்ஷிப்ஸை தேடினேன். அந்த மென்டர்ஷிப்ஸ் கிட்ட இருந்து நான் என்னோட பிராண்டிங்கை எப்படி நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். படிக்க ஆரம்பித்தேன். அது எல்லாத்துக்கும் படிக்க ஆரம்பித்து என்னோட போஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், என்னோட வே ஆஃப் ஸ்பீச்சிங் எப்படி இருக்கணும், என்னோட கண்டென்ட் ஒரு போஸ்டர்ஸ்க்கு கீழே எப்படி நான் கொடுக்கணும், நான் என்னோட பீப்புளை நான் யாரை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு கற்றலில் இருந்து தான் நான் வந்து இன்னைக்கு இந்த நாவிருந்து அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த பிராண்ட் நாங்க உருவானதுக்கு அப்புறம் நாங்க மெயினா இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ஆல்ரெடி வி ஃபோரம் அப்படிங்கிற ஒரு ஃபோரம்ல இருக்கோம், உமன் என்டர்பிரனர்ஸ். ஸோ இதுல வந்து நாங்க நிறைய என்டர்பிரனர்ஸ், எங்களை மாதிரி ஹோம் என்டர்பிரனர்ஸ் எல்லாமே அதுல இருக்காங்க. ஸோ அதுல வந்து அவங்க எங்களுக்கு ஒரு சம் கிளாஸஸ் எடுப்பாங்க, மென்டர்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மென்டர்ஷிப்ஸ்ல இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். எங்களோட பிஸ்னஸை எப்படி எடுத்துட்டு போகணும், எங்க போனா எங்களுக்கு லோன் கிடைக்கும், இந்த பிஸ்னஸை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களோட மென்டர்ஷிப்ஸ்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சது. ஸோ ஃபார் தட் ஐ எம் ரியலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மீனா அனில்குமார் மேம். ஸோ அவங்க தான் எங்களுக்கு இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஃபார் எங்களுடைய இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க பிராண்டை நம்பி எங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி எங்களுக்காக சப்போர்ட் பண்ண எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரியலி தேங்க்யூ ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மென்டர்ஷிப்ஸ் இந்த மாதிரி ஹோம் என்டர்பிரனர்ஸ் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் 2 பேருக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. வி ஸ்டார்டட் ஆன் ஃப்ளோ. எங்களோட பேக் எண்ட் ஆஃப் அவர் போன்ஸ் எங்களோட ஹஸ்பண்டோட இதில் தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணி எங்களோட மெயின் ஆர்டர்ஸ் என்னென்ன ஆர்டர்ஸ் வந்ததோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆர்டர்ஸ்க்கான ரெகக்னைசேஷன்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு எங்கள் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் தான். ஸோ அதுக்காக எங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸும் இருக்குது நிறைய. ஸோ அதை எல்லாமே வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் அண்ட் தென் உங்களோட ட்ரஸ்ட் மட்டும்தான் எங்களுக்கு மெயின் பிலீவாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நான் எங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே இப்போ இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ கார்பரேட் கிஃப்டிங்ஸ், கார்பரேட்ல வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட்டிங்ஸ்க்கு வி ஆர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆன் தட் எக்ஸ்போர்ட் லெவலில். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியரில் தான் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஆர்டர்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரியராக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா we can deliver on that on time. So and then we are very specialized on that doing the customizations மட்டும் தான் எங்களோட மெயின் டார்கெட். உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும்னு மட்டும் நீங்க எங்களுக்கு சொன்னா போதும். நீங்க சொன்னதுல இருந்து உங்களுக்கான தேவையான ப்ராடக்ட்டை வந்து நாங்க உங்க கையில கொடுப்போம். ஸோ அதுதான் எங்களோட யூனிக்னஸ். நாங்க we are feeling that. ஸோ இந்த வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பத்தியும் என்னோட பிஸ்னஸ் பத்தியும், நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ், என்னோட மில்லட் லட்டூஸ், கிரானுலா பார்ஸ், லட்டு வெரைட்டிஸ், குக்கீஸ், இதை எல்லாத்தையும் வந்து பேசுறதுக்கான, என்ன பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிற பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.